السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم في نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا محمد مصطفى رسول صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد رسول الله صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அம்மா பாத், எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் ஸலவாத்தும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள் பெரியோர்கள் மீதும், இன்னும் குறிப்பாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய அடிப்படையில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற காத்திருக்கக்கூடிய பெரியோர்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் மீதும், ஏனைய எல்லா மக்கள் மீதும் அல்ல அல்லாஹ்வுடைய பஷா கருணையிலும் பேர் அருள் இன்றைக்கும் என்றைக்கும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனையை முன்மொழிந்து, இந்த ஜும்மா தின உரையில் அழைப்பு பணியில் அதனுடைய அவசியம் குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அழைப்பு பணி என்பது ஏதோ மதமாற்றத்திற்கான பணி மட்டுமல்ல. அதை நாம் புரிந்து கொள்ளணும். தாவா பணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதில் நிறைய பேர் அலட்சியம் காட்டுறாங்க. ஏன்னா அதை ஏதோ தௌஹீத் கொள்கைக்கு மக்களை கொண்டு வருது, அப்படியே அவங்க டிஎன்டிஜியில் சேர்த்துருவாங்க, அல்லது இந்த இயக்கத்தில் சேர்த்துருவாங்க, இந்த குரூப்பில் சேர்த்துருவாங்க என்ற ஒரு மனநிலையில் மக்கள் அந்த பணியில் ரொம்ப அலட்சியம் காட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் அலட்சியம் காட்டினோம்னா இந்த உலகத்திலே நம்ம வெற்றி பெற முடியாது, மறுமையிலும் வெற்றி பெற முடியாது. தாவா பணி என்பது இந்த உலகத்தில் நம்முடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்ற ஒரு பணி. அதிலையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு பணியாகவும் மறுமையில் வெற்றிக்குரிய பணியாகவும் திருமறை குர்ஆன் நெறிகளும் நபிமொழிகளும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு இந்த ஜும்மாவுடைய உரையில ஒரு சுருக்கமாக தான் பார்க்க முடியும். அது நம்மளுடைய இயக்கத்திற்கோ கொள்கைக்கோ அல்லது கட்சிக்கோ ஒரு அமைப்பிற்கோ கொடுக்கின்ற பணியில ஒரு சோர்வு இருக்கலாம் மற்றவங்களுக்கு. ஏன் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இவங்க முன்னாடி உள்ள ஆளுங்கட்சியை தோற்று போனாங்க, ஜெயிச்சாங்க அப்படின்னு பல காரணங்களை சொல்லுவோம். அதுல சமூக வலைதளங்கள்ல பல்வேறான காரணங்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உடன்பரப்பே வா என்று தனித்தளம் அமைத்து முன்னாள் முதலமைச்சர் நிறைய அழைப்பு கொடுக்கிறாரு. இதே உடன்பரப்பே அப்படிங்கிற தனித்தளம் போட்டு 5 ஆண்டுகளில் நம்மளை கொஞ்சம் இணைஞ்சிருக்கலாம்,
அவர் சரியாக கட்சியை நடத்தல அப்படின்னு பல்வேறான குற்றச்சாட்டுகள் இணையதளங்களில் வைக்கப்படுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அந்த வீரியமான பணிகள் மீடியாக்கள்ல போச்சு, இன்ஸ்டாகிராம்ல போச்சு. அதனால மக்களுடைய மனநலங்களை மாற்றிட்டாங்க. அது ஒரு வகையில உண்மையாத்தான் இருக்கு, அது மாற்றுக்கிறது கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் இல்லாம போனதுக்கும் ஒரு காரணம் தான். இன்னைக்கு உடன்பிறப்பை வா, நீங்க என்ன குறைனாலும் சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் தரேன் அப்படின்னு அமைச்ச அதே அமைப்பை முன்னாடி வச்சிருக்கலாமே, எங்களை விட்டு தள்ளி நின்னார அப்படிங்கிறதுலாம் பல்வேறான குறைகள் சொல்லப்படுது. ஆட்சி அதிகாரம் தருபவர் அல்லாஹ். அதுங்க அந்த நம்பிக்கைக்கு நம்ம வந்துருவோம். தாவா பணியினுடைய விவகாரமும் அப்படிதான். ஒரு காலத்துல கடைநல்லூரை சுற்றி வட்டாரத்துல ஜேஜேன்னு இருக்கும். கடைநல்லூர்ல ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய பசங்க, ஓதி கொடுக்கக்கூடிய ஆலிம்சாக்கள், அஜர்த்துமார்கள் பக்கத்து ஊர்ல தாவா பண்ணுவாங்க. அச்சம்புது, வடகரை, திருவச்சியூர். இன்னைக்கு அது இருக்கா? பெரியவங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அழைப்பு பணி செஞ்சவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அழைப்பு பணிக்கு உள்ள வந்தவங்க உங்க மூலமா இன்னொருத்தர்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு இருக்கான கிடையாது. ஒரு சுணக்கம் இருக்கு. அதுவும் நம்மளுடைய கிடைகள்ல அது இருக்கு. அதுல யாரும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அந்த பலவீனமான சிந்தனை இருக்கு. ஏன் அப்படின்னா அதுல ஒரு சுணக்கம். அழைப்பு பணினா ஒரு அஜர்த்து செய்யணும், தாவா பணினா அது ஏதோ இயக்கத்தை மாற்று வளர்ச்சிக்கானது அல்லது தழுவிக் கொள்கைக்கு வர செய்வது அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டோம். அன்புக்குரியவர்களே, தாவா பணினா ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கானது போது அதை நம்ம புரிச்சுக்கணும். என் கொள்கையை உனக்கு சொல்லுங்க, லக்கும் தீனுக்கும் வலிதின் மாதிரி. என் கொள்கை எனக்கு, உன் கொள்கை உனக்கு. என்னுடைய புரிதலை கேட்டுக்கோ, உன்னுடைய புரிதலை நான் பெற்றுக்கிடுவேன். எல்லா மக்களிடத்திலும் ஒரு இணக்கத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த இனவெறி, மொழி வெறி, ஜாதி வெறி எல்லாத்தையும் உடைச்சிடும். ரெண்டாவது நம்முடைய கருத்துக்கள் உள்வாங்கி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தினான நேர்வழிக்கு வருவார். அப்போ இந்த சமூக நல்லிணக்க பணி அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் போய் மார்க்கத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளை போய் ஒருத்தரை போய் மாற்றணும்னு நினைச்சாலும் கூட மாற்ற முடியாது. இது ஒரு அடிப்படையாக விளங்கிக்கிடும். அதே நேரத்தில் ரெண்டாவது அதனுடைய சிறப்புகளை நம்ம உணரணும். சிறப்பு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? வெற்றியாளர்களை பற்றி நம்ம எல்லாரும் அறிந்த வசனம் தான். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். உங்கள ஒரு கூட்டம் இருக்கட்டும். அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்னா, யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கணும். அல்லாஹ் கூட தெளிவாக பதிவு செய்யலாம். இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும்னு சொல்லுவதை விட நன்மையின் பக்கம், நீங்க நன்மையை சொல்லுங்களேன். நன்மையை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நன்மையின் பக்கம் அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது நாளடைவில் எல்லா நன்மையும் இங்கே தான் இருக்குது, இந்த தூய்மையான மார்க்கம் இதுக்குள்ளே வந்துருவோம்னு நம்மளுடைய மனநிலை மாற்றின மாதிரி சகோதரர்கள், சகோதர சமுதாயத்தவர்கள், நம்மளுடைய எல்லா சொந்தங்களும் உள்ள வந்து. அப்போ இது ஒரு சமூகம் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு. அந்த சமூகத்துக்குள்ளதான் நம்ம ஜமாத்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு நம்ம ஏனைய ஜமாத்துக்களை குறை சொல்வதற்கான காரணமும் அதுதான். அவங்கெல்லாம் அதை செய்யலை, ஒரு அஜர்த்து கூட செய்யலை, ஒரு முஅத்தின் கூட செய்யலை, ஜமாத்து நிர்வாகம் செய்யலை, ஜமாத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் செய்யலை, எந்த ஒரு பள்ளிவாசலும் யாரும் சரியா செய்யலை, இங்கிருந்தோ வெளியிலிருந்து வந்து தப்லீக் செய்யறாங்களே தவிர அழைப்பணி யாரும் செய்யலன்னு உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி கோடி ரூபாய்க்கு மதிப்புல பல கோடி ரூபாய் செலவில் பள்ளியாசல் கட்டி தொப்பி விடாம வரலசி தொழுதுக்கு மட்டும்தான் உருவாக்கணுமா? சிந்திச்சு பாருங்க. இங்க தொழக்கூடியவங்களுக்கு தான் சொல்ல முடியும், ஏனைய மக்களுக்கு இது அவசியம் இல்லை. அப்போ மூமின்கள், முஸ்லிம்கள், அதிலும் குறிப்பாக ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க சுணக்கம் காட்டாதீங்க. அல்லாஹ் கட்டளை, உங்கள ஒரு சமூகம் இருக்கட்டும், அவங்க நன்மையின் பக்கம் மக்கள் அழைக்கட்டும். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு தடுக்கட்டும். அப்ப தீமையை தடுத்து கொண்டே இருப்பதும் நன்மையை ஏவிக்கொண்டு இருப்பதும் ஒரு ஒரு சமுதாயமாக இருந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இந்த பகுதியில் யாரும் இருக்கா சொல்லுங்க? இந்த பகுதியில் யாரும் இல்லை தானே? இந்த பகுதியில் லேபிள் ஒட்டி நம்ம தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயே நம்ம சுணக்கம் காட்டினா அவர் வரல, இவர் வரல, அவர் தானே இங்கே வேலை செய்கிறாரு, அவரே பார்த்துக்கிடுவாரு, அவர் தானே அஜர்த்தா இருக்காரு, அவர் பார்த்துக்கிடுவாரு, அவர் தானே நிர்வாகியா இருக்காரு, அவரே பார்த்துக்கிடுவாரு. அந்த லேபிளுக்கு தான் நம்ம வந்தோம். அது எப்பேற்பட்ட வெற்றியை தருங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்.
எப்பேற்பட்ட வெற்றியை தருவோம் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன். அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்துல நம்ம இணைஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய அழைப்பு பணியை செய்தோம் அப்படின்னா அவங்க தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம வெற்றி பெறணும் இந்த உலகத்துல, மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த அழைப்பு பணியை ஒரு ஆயுதமா எடுக்கணுமா இல்லையா? இல்ல அப்படின்னா ஒளிந்து போன அரசியல் மாதிரி ஒளிஞ்சு போயிருக்கு. அழிஞ்சு போன ஒரு உலக ஆதாயத்திற்காக இருந்த அழிஞ்சு போன அரசியல் கட்சிகளை பார்க்கிறோம், இயக்கங்களை பார்க்கிறோம். அதே மாதிரியாக நம்ம டீமும் அந்த லேபிளுக்காண்டி நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த லேபிள் ஒழிஞ்சு போயிடும். தௌஹீத அல்லாஹ் வேற மக்களை வச்சு சிறப்பான முறையில வேற இடங்கள்ல பணி செஞ்சு ஆரம்ப காலத்துல இங்கிருந்து பணி செஞ்ச மக்களை மாறி வெவ்வேறான இடங்களை உருவாக்குவோம். நம்ம இதுக்கு முன்னால உள்ளவங்க பல பள்ளிவாசலை கட்டி வச்சு அழைப்பு பண்ணி கொடுக்காம இருந்த மாதிரி ஒரு பள்ளியா இருந்துட்டு போயிடும். அப்ப அதுல சுணக்கம் காட்டக்கூடாது. இந்த ஒரு வசனத்தை உள்ள வச்சுக்கோங்க. அப்ப நம்ம சிறந்த சமுதாயமாக இருக்க முடியும். குன்தும் கைர உம்மத் உஹ்ரஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் சொல்றான், நீங்க சிறந்த சமுதாயமா இருக்கிறீங்க, ஏன்னா நன்மை ஏவி தீமையை தடுக்கிறீங்க. வெளியாகப்பட்ட எல்லா சமுதாயத்தை விட சிறந்தவர்களா இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றானா? அந்த சிறப்பு வேண்டாமா? அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கணும். ஒரு பையனுக்கு சொல்லுவோம், இந்த ஸ்கூல்ல நீ தாண்டா ஃபர்ஸ்ட் வரணும், ஃபர்ஸ்ட் வரையே இல்லையா, நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம். நம்ம பிள்ளைங்களை ஃபுல்லா பெற்று எடுத்து வளர்க்கற ஃபுல்லா இப்படிதான் சொல்லுவோம், நல்ல பிள்ளையா வரணும், நல்ல பிள்ளையா வரணும், ஃபர்ஸ்ட் வரணும், ஒழுக்கமா இருக்கணும், எல்லாம் சொல்றோம், சிறந்த வளர்க்கணும் அப்படின்னு. நம்ம அல்லாஹ் சொல்றதை கேட்க மாட்டோம். நமக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நன்மையை தீமையை தடு, அப்பதான் நீ சிறந்த சமுதாயமா இருக்க முடியும் அப்படின்னு. நம்ம அதை செய்யறோமா? நன்மையை தீமையை தடுக்கிறோமா? இணங்கி செய்யறோமா? தனித்து செய்யறோமா? இந்த ஒரு கட்டளையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி உச்சந்தலையில வச்சு உள்வாங்கி அதை நிறைவேற்றினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்காக வேண்டியே ஒரு டீமே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மள ஒரு கூட்டம் இருக்கணும்ல, அப்ப அவங்கள குர்ஆனை கற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹராம் பின் மில்ஹான் போன்ற நபித்தோழர்களை சேர்த்து ஒரு 70 நபித்தோழர்களை பள்ளிவாசலே உட்கார வச்சு ஹாஃபிதாக்கி விட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. அந்த ஹராம் பின் மில்ஹான் போன்ற நபித்தோழர்களை உருவாக்கி மார்க்கத்தை குர்ஆனை கற்று மனனம் செய்ய வச்சு யாரு எங்க தாவா கேட்டாலும் உடனே அனுப்பி வச்சிடலாம் ஆட்களை. அந்த பகுதிக்கு வேணுமா, இந்த பகுதிக்கு வேணுமா, 70 பேர் இருக்காங்க, எங்கேயும் அனுப்ப முடியாத அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல தாவா பணிக்காக எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நயவஞ்சர்கள் முனாஃபிக்குகள் எல்லாம் உள்ள வந்து 70 வரையும் வாங்கிட்டு போறாங்க. 70 தாய்களையும் காரிகளையும் எடுத்து வாங்கிட்டு போறாங்க. அந்த 70 காரியம் மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் கிடையாது. அவங்க பகல் நேரங்கள்ல விறகுக்கு போய் அந்த விறகை என்ன செய்வாங்க, விற்பனை செய்து அதுல தான தர்மம் பண்ணி அவங்களும் சாப்பிட்டு வாழ்ந்தவங்க. கஷ்டப்பட்டவங்க தாவா பணி செஞ்சிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம், உனக்கு என்னப்பா தாவா பணி செய்யறேன்னா உனக்கு மேல இருந்து பணம் வருதுப்போம், உனக்கு என்ன வெளிநாட்டு காசு வச்சிருக்கோம், உனக்கு என்ன வேலை சொல்லி இல்லை தாவா பணி செய்யலாமோ. விறகுக்கு போனவங்க அதை விற்பனை செய்து மக்களுக்கு பொருளாதாரத்தை தர்மம் செய்யக்கூடிய அந்த 70 அந்த காரிகள் குர்ராக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எங்களுக்கு தாய்களை அனுப்புங்கன்னு சொல்லி நயவஞ்சர்கள் கூட்டிட்டு போய் 70 பேரையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. இந்த ஹராம் பின் மில்ஹான் அவர்களை கொலை செய்யக்கூடிய அந்த தருணத்துல அவங்களும் குறிப்படைந்தாங்க. ஐயோ, வாழ்க்கையில் எதுவுமே ஜெயிக்கலையே, என்னை மலை கொண்டுட்டாங்களா, ஈட்டியை வச்சு குத்துட்டாங்களே, சாவு போறோமே அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன செய்ய வருத்தப்படலை. நம்ம எதுவுமே சம்பாதிக்கலையா, உலகத்துக்கு சேர்க்கலையா, பொண்டாடிக்கு சேர்க்கலையா, பிள்ளைக்கு சேர்க்கலையா, நம்ம வீடு கட்டலையா, வாசலை வைக்கலையா, ஒன்றும் உண்டு பண்ணலையா, எந்த கவலையும் படல. அந்த வாங்கின அந்த அடியோட ரத்தங்களை சிந்தி அந்த ரத்தத்தை கையில் எடுத்து தொடர்ச்சி தன்னுடைய முகத்துக்களை எல்லாம் தடவி கொண்டு கிறிஸ்து வரம்பில் காவான், நான் வெற்றி பெற்று விட்டேன், எனக்கு அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான், இந்த தாவா பணியிலே இருந்து நான் சாகுறேன், இந்த பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்தானே. அப்ப நபிகளார் உருவாக்குனாங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்று அதனுடைய முக்கியத்துவம் புரிந்து சஹாபாக்கள் அதுல ஈடுபாடு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் ஈடுபாடு கொடுத்தது மட்டும் இல்லாம அதுலயே மரணம் கிடைச்சத அப்படி வெற்றியாக பார்த்தாங்களே. என்னத்தை கொண்டு போய் போறோம் யோசிச்சு பாருங்க. ஏன் நமக்கான சுணக்கம்? அதிலையும் புரிந்து கொண்ட மூமின்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த அழைப்பு பணியில தாவாவில் ஏன் சுணக்கு காட்டுறோம்? ஏதாவது காரணத்தை சொல்லி ஏன் தப்பிக்க பார்க்கிறோம்?
ஒரு கிளைக்கான பணியா, ஒரு ஜமாத்துக்கான பணியா, எனக்கான பணி அப்படின்னு உணரணும். நான் வெற்றி பெறணும், நான் இந்த அழைப்பு பணியில் ஈடுபடணும், நான் மறுமையில் வெற்றி அடையணும். என் பின்னாடி என் மனைவியோ மக்களோ என் பொண்டாட்டியோ பிள்ளை யாரும் வரப்போறது இல்லை தானே. என் குடும்பமோ என் சுத்தோ ஊரோ நான் எதை தேடி அழைப்பு பண்ணி விட்டுட்டு போறோம், அந்த செல்வம் கூட என் இடத்துல வரப்போறது இல்லை. அதை உணர்ந்து செஞ்சாங்க. இதே மாதிரி வரலாறுகளை எடுத்துக்கிட்டே போலாங்க. இதே மாதிரி வரலாறுகளை எடுத்துக்கொண்டே போலாம். அதே மாதிரி வந்தவங்க தானே ஒரு நபித்தோழர் மதீனாவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்குள்ள வராங்க. பிரபலியமான பெயர்ல நம்ம எல்லோருக்கும் சிந்தனையில ஆரம்ப காலத்துல உரைத்த ஒரு நபித்தோழர். அங்க ஒரு தூரத்து ஊர்ல இருந்து மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இப்போதைக்கு இதை ரகசியமா வச்சுக்கோங்க, யாருக்கும் சொல்ல வேண்டாம், இதன் பக்கம் யாரும் நீங்க அழைப்பு பணியெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்க அப்படியே என்ன செஞ்சிருங்க, ஊருக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் திருப்பி விடுதாங்க. அந்த நபித்தோழர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இல்ல இதெல்லாம் மறைக்க முடியாது, இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கூடியது, முக்கியத்துவம் வாய்ந்தது, மக்களுக்கு தகவல் தானே சொல்றோம். அப்போ காபத்துல்லாவுக்கு முன்னாடி வந்து யா மஹ்ஷர் குரைஷ், இப்போ குரைஷி கூட்டமே இன்னிய ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சத்தம் போட்டு சொல்லியிருந்தார். நான் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் அப்படின்னு கடுமையான ஒரு சத்தத்தை போட்ட உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாம் அவர் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. ரத்தம் மேல ஓடுது. கூட இருந்த சஹாபாக்கள் அந்த இடத்துல யார் அடிக்கிறாங்கன்னு பார்த்து காப்பாற்றியும் விட்டுட்டாங்க. மறுநாள் வந்து அடி உண்டாரு. நம்ம இந்த மாதிரி அழைப்பு பணியில் ஏதாவது அடிவிட்டு இருக்கோமா, நான் வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை நமக்கு ஏதாவது சொல்லாமல் இருந்தாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? எதுக்கு போட்டு சிரமப்பட்டு அடிபட்டுக்கிட்டாலே இல்லையா, அப்படியான ஒரு சிரமம் இருந்தால் நீங்கள் வீட்டில் உட்காருங்க அப்படின்னு அந்த நபித்தோடு சொன்னாங்க. அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கா நமக்கு? எதுவுமே இல்லை, கட்டளை இருக்கு. நல்லா உரைச்சுக்கணும். இந்த உரையில நம்ம உரைய வைக்க வேண்டிய ஒரு செய்தி கட்டளை இருக்கு. இறுதி பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேருரை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. சில வீட்டுகளில் வந்து அப்படியே முன்னாடி கொண்டாந்து வச்சிருப்பாங்க நபிகள் நாயகனுடைய இறுதி பேருரை. சில வீடுகளில் பிரேம் பண்ணி போட்டிருப்பாங்க, டைல்ஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வைக்க வேண்டிய எழுத்துக்கள் அல்ல. அத்துணை இந்த பேருரையில் சொல்லப்பட்டுள்ள அத்துணை செய்திகள்லையும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பல்லிகு அந்தி வலவு ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உனக்கு கிடைச்சாலும் அதை நீ பிறருக்கு எடுத்து சொல்லு, ஒரு செய்தி கிடைச்சாலும் எடுத்து சொல்லு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருப்போமா? யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய அல்லாஹ் யாரு, எனக்கு என்ன செய்தி தெரியும் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த செய்தி சொல்லக்கூடியவர்களோட யாரும் சேர்ந்து போயிருக்கிறோமா? நல்லா அந்த செய்தியை சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சேர்ந்து நல்ல அழகான முறையில சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கூட போய் நிற்போம், நமக்கு அந்த நன்மை கிடைக்கட்டும் போய் நிற்கிறோமா? நபிகள் நாயகத்தை உயிரின் மேலா மதிக்கக்கூடிய மூமின்கள் முஸ்லிம்கள் நாம தான் சிந்திச்சு பார்ப்போம். அப்போ எப்பேற்பட்ட ஒரு கட்டளைங்கிறத உணர்ந்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக நமக்கு சொல்லி தந்த இந்த உலக மாந்தர்களுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாத்துடைய 23 ஆண்டு காலத்தினுடைய அத்துணை ஏகத்துவத்தையும் சார்பறிந்து தந்த ஒரு மிகப்பெரிய உரையில மக்களுக்கு உணர்த்திய ஒரு செய்தி பல்லிகு அன்னி வலவையா. எல்லா சஹாபாக்களும் 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் நின்னாங்க. எப்போ இறுதியாக ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விடைபெறக்கூடிய அந்த ஹஜ்ஜில் அவங்க வாழ்நாளே செய்த அந்த கடைசி ஹஜ்ஜு, முதல் ஹஜ்ஜுமான அந்த ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உரையை கேட்டு எந்த வந்தவங்களுக்கு வராதுன்னு எடுத்து சொல்லுங்க. அந்த சொல்லக்கூடிய வார்த்தை எப்படின்னா, பல்லிகு அன்னி, என்னிடத்திலிருந்து வந்தா நீங்க எடுத்து சொல்லுங்க, வலோ ஆயா, ஒரு ஆயத்து ஒரு செய்தி கிடைச்சாலும். ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுவாங்கன்னு செய்தி நமக்கு தெரியும், பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒளி செய்வாங்கன்னு நமக்கு செய்தி தெரியும். என்னத்தை சொல்ல, நாங்க என்ன ஓதி இருக்குமா, படிச்சிருக்குமா, மதரசாக்கு இருக்குமா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு உட்கார்ந்துருவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேள்விப்பட்ட செய்தி ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் வாயிலாக இன்னைக்கு உங்க அதத்துமார்ட்ட இருந்தோ, உங்க அத்தாட்ட இருந்தோ, உங்க ஊர்ல உள்ள உங்களுடைய பெரியவங்கள்ட்ட இருந்தோ, தாய்கிட்ட இருந்தோ, தந்தைகிட்ட இருந்தோ கேட்டிருப்பீங்களா? அந்த ஒரு செய்தி உங்களால சொல்ல தெரியாது. வீட்டுல இருந்தே ஆரம்பிங்க, பிள்ளைகள்ல இருந்தே ஆரம்பிங்க, தாய்மார்களாக இருக்கக்கூடியவங்க அப்படி நம்முடைய பிள்ளைகள்ல இருந்தே ஆரம்பிக்குமா? ஒளிச்சி அசத்து மட்டும் தான் சொல்லி தரணுமா? அவர் அதுக்கான லேபிள் ஒட்டப்பட்டவரா? ஏன் நான் உனக்கு தப்லீக் செய்யக்கூடாதா? எங்க ஒரு செய்து காட்டு, பிஸ்மில்லாஹ் சொல்லு,
இப்போ இந்த வலது கை கழுவு, இடது கை கழுவு, மூக்கு நாக்கு என்ன செய்ய, வாய்க்கு மூக்கு தண்ணி செலுத்தி, இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே. தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக் கொடுக்க என்ன, நான் உயிரின் மேலாக மதிக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சொன்னார்கள் என்று அந்த அடிப்படையில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த கூட்டத்துக்குள்ள வந்து சிறந்தவர்களாக வரும். இப்படியே நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச செய்திகளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1000 மடங்கான செய்திகளை நாம் அறிந்து வைத்திருக்கோம். நம்மளுடைய வாழ்நாள் நபிமொழிகள் என்ன, மார்க்க விஷயங்கள் என்ன அப்படின்னு குர்ஆன் சுன்னாக்கள் அத்தனை அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்துட்டாலே ஒரு நாளைக்கு நம்ம தப்லீக் செய்தோம். ஆனால் அப்படி இருக்குதா? முத்திரை குத்தி வச்ச மாதிரி இவங்க தான் தப்லீக் செய்வாங்க, இவங்க தான் தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பாங்க, இவங்க தான் என்ன செய்வாங்க, நன்மையை தீமையை தடுப்பாங்க, நமக்கெல்லாம் இல்லை, இந்த மாதிரி ஒதுங்கி போறோமே. ஒரு விஷயத்தை வரலாற்றுல பாருங்க, முஸைப் இப்னு உமைர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோட வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க. இவர் மதீனாவில இருந்து வர்றார். மதீனாவில் இருந்து வந்த இந்த நபித்தோட இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, மார்க்கெட்ட மக்களுக்கு என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டு பாடம் பெற்று படித்து எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த உமைருங்கிறவர் போய் மதீனாவுக்கு போறாரு. அங்க போய் ஏகத்துவத்தை பரப்புறாரு. அதுல முதல் கட்டமாக ஒரு 12 பேர் என்றும் 15 பேர் என்றும் செய்திகளை பார்க்கிறோம். ஹதீஸ்கள் மக்காவுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 ஆண்டு காலம் இங்கே தான் இருக்கிறாங்க, மக்காவில் தான் இருக்கிறாங்க. 53 வயசு வரைக்கும் மக்காவில் தான் இருக்கிறாங்க. 40 வயசுல நபிப்பட்டம் கிடைச்சு. இப்போ 13 ஆண்டு காலமா அந்த மக்காவில் தாவா பணி செய்யறாங்க. ஒருத்தரும் ஏற்றுக்கிடல. ரொம்ப சிரமத்துல விரல் விட்டு என்ற மாதிரி 1 2 3 அலி இப்னு அபீ தாலிப், அபூபக்கர் சித்திக், இப்படியே பிலால் ரலியல்லாஹு இப்படின்னு பேர் சொல்ற அளவுக்கு தான் 1 2. மதீனாவில் இருந்து வந்தவங்க லிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலத்துல மதீனாவில் இருந்து வந்தவங்கள்ல இந்த உமைர் போனாரா, ஒருத்தர் ஏற்றுட்டு போனார். அதுக்கு பிறகு அவர் திரும்ப ஆட்களை கூப்பிட்டு வர்றாரு. ஒரு 10 12 15 அந்த ஆட்களை கூப்பிட்டு வந்து காபத்துல்லாஹ்வுடைய அந்த மக்காவில் பகுதி அதிக அருகாமல் இருக்கக்கூடிய மினாவுக்கு அருகாமையில் அகபான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வச்சு ஒரு குறிப்பிட்ட 10 12 நபர்கள் பையத் செய்யறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம். ஒருத்தர் 10 பேர் உருவாக்கிட்டார். எங்க இருந்து கூப்பிட்டு வந்து, நபிகள் நாயகம் இங்கதான் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை இருந்தால் செஞ்சிருப்பாரு, யோசிப்பாரு. அந்த குறிப்பிட்டவர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப போய் தாவா பணி செய்யறாரு. மதீனாவிலிருந்து ஆளை திரட்டிட்டு வர்றாரு. திரும்ப 70 சஹாபாக்களை கூட்டு வந்துட்டாரு. 2வது அக்கபா உடன்படிக்கை 2ன்னு வரலாற்றுல பார்க்கலாம். திரும்ப 70 பேரை கூட்டிட்டு வந்து 70 பேர்ல ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். ஒரு நபருங்க, ஒரு நபர் 70 பேரை மதீனாவிலிருந்து கூட்டு வந்து இஸ்லாத்துக்குள்ள உருவாக்குறாரு. அல்லாஹ்வுடைய தூதரை சத்தியம் செய்யறாங்க. பெண்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தாழ்த்திக்கிடுவாங்க, ஆண்கள்லாம் கையோட கையை வச்சு பையத்து கொடுத்துருந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. அந்த 70 பேரும் போயிட்டாங்க. நபிகள் நாயகம், நீங்க வாங்க, உங்க வரவேற்காண்டி நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்க ஆவலோடு இருக்கிறோம். இங்கே இவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிய குறைஷிகள் முஷ்ரிக்குகள் ஒரு பேர் கேட்கற மாதிரி தெரியல. உங்களை இங்க கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தர, இதெல்லாம் பேசி 70 பேர் அங்க உருவாயிட்டாங்க. இது ஒரு தனி நபரால் உருவாச்சு. வரலாற்றுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா உண்மையை தான் இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பயிற்சியில அந்த தாவாவுடைய வீரியத்தை புரிந்து, அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து, அதனுடைய மகத்துவத்தை புரிந்து ஒருத்தர் இன்னைக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் முழுக்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம் அந்த ஒரு நபர் தான். நபிகள் நாயகத்திலிருந்து தொடர்ந்தாலும் இவர் தான் என்ன செஞ்சார், எல்லா வழிவகையும் ஆரம்பத்தில் செஞ்சார். வரலாற்றில் பாருங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நம்ம குடும்பத்தில் மாற்றிருக்கோமா யோசிச்சு பாருங்க. நம்ம தாயை நம்மளை பெற்று எடுத்திருப்பாங்க, தந்தையை நம்மளை வளர்த்துருக்குறாங்க, நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு இருப்பாங்க. அவன் கொள்கையில் இருக்கிறான். நம்ம டைலாக் சொல்லுவோம், லக்கும் தீனுக்கும் வலி தீன், சொல்லாம பேசக்கூடாது. ஆரம்பத்துல இருந்து அவருக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கணும். அவர்களுக்கு சொல்ல சொல்ல அவர் கேட்காமலே போறாரு, அது வேற விஷயம். அப்ப நீங்க சொல்லுங்க, லக்கும் தீனுக்கும் வலி தீன். அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இந்த மார்க்க விஷயங்களை நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்களா, சொன்னீங்களா?
அம்மாட்ட இதுதான்மா இஸ்லாமு, அதனால நான் இருக்கிறேன், குரான்ல சொன்னதுனால நான் அந்த குரான் வழியை பின்பற்றுறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிதான் திருமணம் முடிக்க சொன்னதுனால நான் திருமணம் முடிச்சேன், இப்படிதான் பெயர் வைக்கிறது அத்திகா கொடுக்கறதுலாம் இஸ்லாத்துல இருக்குமா, அதனால நான் இப்படி அத்திகா கொடுப்பேன், 40 நாள்லாம் கிடையாதுமா, 7வது நாள், இப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒவ்வொன்றா சொல்லி அவன் நஜாத்துக்காரன், அவன் விஷயத்துக்கு 40 கொடுக்க மாட்டான், 7 நாள் கொடுப்பான். இப்படியே அவங்களுடைய புரிதலை மாற்றி அமைச்சிருக்கோமா, ஏன் நான் செய்யறேன், ஏன் இப்படி நடக்கிறேன், ஏன் இப்படி செய்யறேன் இப்படின்னு நம்ம குடும்பங்களுக்கு நம்ம உறவுகளுக்கு சொல்றோமா, அவன் அந்த கட்சிக்காரன் அவன் அப்படிதான் இருப்பான், அவன் அந்த மதுவுக்காரன் அவன் இப்படிதான் செய்வான், நாங்க ஏன் இப்படி செய்யறோம், நாங்க ஏன் இப்படி செய்யறோம்னு ஒவ்வொரு மாற்றங்கள்லையும் நம்ம நடந்துக்கிட்டோமா யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி வெற்றி பெற போறோம் சொல்லுங்க. தனி பள்ளி கட்டி வந்து நின்று நம்ம எல்லாரும் ஒருத்தருமே உருவாக்காம கொண்டு போய் சேர்க்காம, இன்னும் சேர்ப்பதனுடைய முக்கியத்துவத்தில் இன்னும் ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா, நீங்க வாழ்நாளில் செய்யக்கூடிய அமல்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தரை நீங்க இஸ்லாத்துக்கு கொண்டு வாங்க, முறையா தாவா பணி செய்து அவர் உங்களுடைய நல்லிணக்கத்தினுடைய அந்த வழிகாட்டுதல்ல தாவாவில் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாருன்னா சிறப்பு ஒட்டகை, வெளிநாட்டில் மதிக்க தகுந்த அதை விட சிறந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்க, சொர்க்கத்துக்கு போறது அது மாதிரியான ஒரு சிறப்புக்குரிய விஷயமே எதுவுமே இல்லை, அது ஒன்றே உங்களுக்கு போதும் என்ற பல தகவல்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்களா இல்லை. வரையா நம்ம அந்த சுணக்கத்தை காட்டணும். ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்கு நம்ம ஏன் என்ன செய்யறோம், இந்த எடுத்து சொல்லாம போனா நம்மளே ரொம்ப போயிடுங்க. ஒரு சட்டையை போடுறோம், நல்லா இருக்கு அந்த சட்டை அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி ஹேங்கர்லயே போட்டீங்க, திரும்ப அதை பயன்படுத்தல, திரும்ப அதை துவைக்கல, சட்டை மட்டுமா அழுக்காகும். நம்மளே என்ன செய்யல, நம்ம துவைக்காம விட்டோம்னா நம்மளுடைய கை நம்மளுடைய மேனி நம்ம குளிக்கல, அப்ப அதை துவைக்கையில அதனுடைய சோப்பு போட்டு அதனுடைய பகுதிகள் எல்லாம் சுத்தமாகி கை தானா சுத்தமாகும். சோப்பை சட்டைக்கு போட்டோம்னா கையும் தானமா சுத்தமாகும். இதே மாதிரியான ஒரு அடிப்படை ஒரு அறிவை வைத்து கூட நாம நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்னோம்னா நம்ம பிள்ளை அந்த இடத்துல நம்ம அந்த தப்பு செய்ய மாட்டோம். நாம நம்ம தெருவுக்காரங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கத்துக்கு மாற்றமா நம்ம செய்ய மாட்டோம். என்னமோ தெரியல, நமக்கு எல்லாம் ஒரு சுயநலம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம சொல்லக்கூடாது அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். சொன்னோம்னா நம்மளை பிடிச்சி கேட்பான், ஏன்டா அங்கே சோறு இருந்த, ஏன் இங்க இருந்த இப்படின்னு நம்மளை எவனா கேட்டுருவானோ, ஏன்டா தொலை போல நீ மட்டும் எனக்கு சொன்ன அப்படின்னு நான் சொல்லக்கூடிய நீ கரெக்டா இருக்கணும்னு ஒருத்தன் கேட்டக்கூடாது என்பதற்காக வேண்டியே சொல்லாமல் கேட்கட்டுமே, நம்மளை செதுக்கட்டுமே, செதுக்கிற பிறகு அதுதான் நம்ம உலாய்க்கு முக்லீஹுங்கிறான்ல, சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும். உயிரை விட்டாங்களே, உயிரை விட்டதை சந்தோஷமா நினைச்சாங்களே, ஒரு சமூகத்தையே ஒரு மதீனா யூனிவர்சிட்டியை உருவாக்குனாங்களே சஹாபாக்கள், அதுக்காக நாடு கிடந்தாங்களே, வெறுத்து போனாங்களே, நம்ம என்னத்தை செஞ்சு யோசிச்சு பாருங்க. தாவாவில் சுணக்கமே காட்டாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அரிய வாய்ப்பு இந்த உலகத்தில் இப்போ உயிரோடு இருக்கிறது தான். இந்த உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சேர்க்கிற அந்த சம்பாத்தியம் தான். எப்படினாலும் தாவா பண்ணலாம், தனிநபராக பண்ணலாம், குழுவாக பண்ணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கெட்ல இருந்து பண்ணாங்க. அப்ப இப்பேற்பட்ட பலதரப்பட்ட வழிமுறைகளை நம்ம அதை செஞ்சோம்னா நம்ம வெற்றி பெறலாம். அப்படிக்கான வெற்றிக்காக வேண்டியான முதலீடாக நம்முடைய நேரத்தை போடணும். அந்த நேரத்தை செலவழிக்கிறது ஒரு நாள்ல எவ்வளவு நேரங்கள் இருக்கு, எதுக்கெல்லாம் ஒதுக்குறோம், நம்மளால முடிய மாட்டேங்குது பயன்லாம் பேசாது. ஒரு அடிப்படையை சொல்லவா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன்னு சொல்றான். உங்களை படைத்ததின் நோக்கமே என்னை வணங்குவதற்கு அன்றி வேற எதற்கும் இல்லைங்கிறான். மனிதனையும் ஜின்னையும் படைத்தது என்னை வணங்குவதற்கு தான். இல்லா லியஅபுதுன்னு ஒரு வாசகம் சொன்னால, அந்த வணக்கத்துல அழைப்பு பணி ரொம்ப உன்னதமான பணி. நம்ம அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியதெல்லாம் வணக்கத்திலே இருக்கும். அப்பேற்பட்ட அந்த அழைப்பு பணிக்காண்டி தான் படைச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு ஏன் பாய் வரல, முக்கியமான ஒரு வேலையா இருக்கு, உறங்கிட்டேன் பாய், வேலைக்கு போயிட்டேன் பாய், இதை நம்ம அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா? வேலைக்கு பார்க்கறதுக்கா அல்லாஹ் அவனுக்கு உலகத்தை படைச்சான், படிக்கிறதுக்காக அவனை அல்லாஹ் உலகத்துல படைச்சான், இல்ல தூங்குறதுக்காக அவனை அல்லாஹ் உலகத்துல படைச்சான்? பல கேள்விகள் வரும். வியாபாரம் செய்வதற்காக உலகத்துல படைச்சன்னு அல்லாஹ் சொன்னான், எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்க? எல்லாம் இந்த உலகத்தினுடைய அந்த டைம் பாஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கிடணும். ஆனா படைச்சது நோக்கமே என்னதான்? அழைப்பு பணி செய்ய, இபாதத்துகள் செய்ய, அல்லாஹ்வுக்கு வணங்க.
அப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்கு வேற எதற்கும் படைக்கலன்னு சொன்னா எந்த காரணமாக இது சொல்ல முடியுமா? தொழுகைக்கோ அழைப்பு பண்ணியிருக்கோ இபாதத்துகளுக்கு நம்ம எந்த காரணமும் சொல்ல முடியாது. எல்லா இபாதத்துக்களை வச்சுட்டு தான் அதுக்கு டியூஷன் இருக்கு, அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? சரி, இபாதத்தை முடிச்சுட்டு டியூஷன் போறேன், இபாதத்தை முடிச்சுட்டு பள்ளிக்கூடம் போறேன், இபாதத்தை முடிச்சுட்டு நான் என்ன செய்யறேன்? வேலை பார்க்கறேன், இபாதத்தை முடிச்சுட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன், இபாதத்தை முடிச்சுட்டு நான் மருத்துவமனைக்கு போறேன். அந்த மாதிரி யோசிப்போம். ஆனா இன்னைக்கு எல்லாம் நிர்பந்தம், படிச்சே ஆகணும். இந்த உலகத்துல பாஸ் ஆவதற்காக வேண்டி மதரசாவிலையும் போட்டுருவான், தொழுகைக்கு வரமாட்டான். இந்த உலகத்துல பாஸ் ஆவதற்காண்டி விடிய படிப்பான், பதில் சொல்ல மாட்டான். மாணவர்கள் விஷயத்திலையும் சொல்றேன், பெரியவங்க இந்த உலகத்துல பாஸ் ஆவதற்காண்டி விருந்தாளிகள் மத்தியில சந்தோஷமா வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடு போவதற்காண்டி லுகர் வரமாட்டாரு, அசர் வரமாட்டாரு. விருந்தாளிகள் உலகத்துல நல்ல பேர் வாங்கணும்ல, இபாதத்துல ஃபுல்லா விடுவார். உலகத்துல பாஸ் ஆகி அல்லாஹ்விடத்துல வெற்றி அடைய வணக்கத்தை முதல்ல வச்சுட்டு அடுத்தடுத்து இந்த உலகத்துடைய நடவடிக்கை இருக்கு. மூமின்கள் முஸ்லிம்கள் சிந்திச்சு செயல்படுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நல்ல அருளை செய்வானாக. அழைப்பு பணியில் ஆர்வத்தையும் அக்கறையும் தந்து அதை முறையாக செயல்படுத்தி அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவானாக கூறி முதல் உரையை நிறைவு செய்வோம். நின்றுகிட்டே இருக்காங்களே, நீங்கள் நெருங்கி வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, உட்கார தொழுகைக்கு இருக்கிற சரியாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹும் சரியாக அல்லாஹுடைய மகத்தான கிருபை கொண்டு அண்ணலாருடைய அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தை நமது ஜமாத் எடுத்து ஒரு 10 மாத செயல் திட்டமாக இந்த மாதம் நபிகளார் அண்ணலாரின் இறுதி பெருரை என்ற தலைப்பின் கீழ அங்கு பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்யுங்க, உள்ளரங்க நிகழ்ச்சி வைங்க, பெண்கள் பயான் வைங்க, பெண் நோட்டீஸ் கொடுங்க, பொதுக்கூட்டம், இன்னும் ஏனைய தாவாக்களை செய்யுங்க என்று முடக்கி விட்டு நம்ம ஜமாத் செய்யக்கூடியது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு திட்டம், 10 ஆண்டு, 10 மாத காலம், ஒரு வருஷம், இப்படின்னு ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த செயல் திட்டம் எந்த அளவுக்கு அவசியங்கிறத நீங்க நாட்டு நடப்போட கொஞ்சம் உரசி பாருங்க. நாட்டு நடப்புல சுருக்கமா சொல்ல போறாருந்தா, ஐயா பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு? தங்கம் வாங்காதீங்கன்ட்டாரு, ஹோம் ஒர்க் பண்ணுங்க, வீட்டில் உட்காருங்கன்னாரு. ஏன்? அதே மாதிரி வாகனங்களை போகாதீங்கன்னாரு. இது வடநாட்டு மகாராஷ்டிராவை எங்கேயோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டார். இப்போ இப்படி பேசக்கூடிய இந்த செய்தி என்ன காட்டுது அப்படின்னா, ஒரு சுருக்கமாக சொல்ல போனா பொருளாதார நெருக்கடி இருக்கு, கச்சா எண்ணெய் இருக்கு, அது நமக்கு கிடைக்க மாட்டுக்கு, அந்த போர்க்காலங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எண்ணெய் கரண்ட் வரமாட்டுக்கு, இப்படிங்கெல்லாம் ஒரு காரணமாக சொல்றாரு. டாலர் மதிப்பிடலாம் எல்லாத்தையும் வாங்க வேண்டியிருக்கு, அதனால நீங்க வாங்காதீங்க. சுருக்கமாக சொன்னா நாட்டு வறுமையில் இருக்குன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லிட்டாரு. நாட்டு வறுமையில் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் தான் அந்த ரயில்ல பண்ணையில வாகனங்கள்ல போனார் ஐயா. பல தேர்தல் கூட்டங்கள்லாம் நடந்துச்சு. அப்ப நாட்டு மக்களுக்கு கொரோனா காலத்துல இருந்து நீங்க எப்படி வீட்டுல இருந்து தொழில் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்றாரு. அப்போ வாகனங்கள்ல போகாதீங்க, வெளிநாடு போகாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஒரு 10, 12 ஆண்டுகள், 13 ஆண்டுகள்ல நம்ம எங்க வந்துட்டோம்? 50 ஆண்டுக்கு பின்னாடி வந்துட்டோம். மிகப்பெரிய வறட்சியில இருக்கிறதுனால தான் ஒரு நாட்டுடைய பிரதமர் இதை சொல்ல முடியுது அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க, சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. வறட்சி வறுமையில கொண்டாந்து நிப்பாட்டிட்டார். நீங்க தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? விலைவாசி உயர்வு குறையுது, உங்களால வாங்க, நம்ம நாடு வறுமையில இருக்கு, வாங்க முடியல. நீங்களும் என்ன செய்யறீங்க? வாங்காதீங்க, நீங்களும் வறுமையிலே கிடங்க. நீங்க பெட்ரோலை பயன்படுத்தாதீங்க. பெட்ரோல் என்ன செய்யுது? நீங்க இதுக்கு முன்னாடி வண்டிலாம் ஓட்டிங்க, இப்ப நீங்க நடந்து போங்க, வெளிநாடு போகாதீங்க, வாகனங்களை பண்ணி சைக்கிள்ல போங்க என்றெல்லாம் அவர் சொல்றாரு. இது எதுக்குன்னா நம்ம வறுமை கீழே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. வெளியெல்லாம் வேலைக்கு போயிடாதீங்க, மார்க்கெட்டிங் வேலைக்கெல்லாம் போகாதீங்க, வீட்டிலே உட்காந்து வடை சுடுங்க அப்படிங்காரு. மீண்டும் வீட்டிலே வடை சுட சொல்றாரு. அப்ப இந்த திட்டங்கள்லாம் ஐயா கொண்டு வந்து நம்ம நாட்டை முன்னுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வருது, பின்னாடி தள்ளிட்டாருங்கிறது தான் தெளிவா தெரியுது. ஆனா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணனுடைய திட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணனுடைய இறுதி பேருரைலாம் இந்த காலத்துல அது இந்தியாவுக்கு உலகத்துல எல்லா இடத்துக்கும் தேவை. நாடு முன்னேறணும்னா குடிக்க கூடாதுன்னு சொன்னாரா ஐயா? மது அருந்தாதீர்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தேர்வுல காலை விட்டு மிதிச்சாங்க. அப்படிதானே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வட்டி வாங்காதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஜாஹிலியத்தில் மஅலூ ரிபானா, அந்த அறியாமை காலகட்டத்தில் வாங்கப்பட்டுள்ள அந்த வட்டியை என் காலுக்கு கீழே போட்டு நான் மிதிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு வட்டிலாம் கிடையாது, ஃபைனான்ஸ்லாம் கிடையாது. நாடு வீடு வாச நீங்க நான் பிள்ளைங்க இன்னும் பிறக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் வட்டியில கொண்டு ஃபைனான்ஸ்ல கொண்டு அடமானம் வச்சு விட்டாங்க. நம்மளுடைய நாட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார திட்டம் வட்டி வாங்காது, வட்டி கொடுக்காது. என் குடும்பத்தில் என் சச்சா பெரியத்தா வழியில அப்பாஸ்ங்கிறவர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு வட்டி கொடுத்துருப்பாரு. அந்த வட்டியை நீங்க ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதில்லை, அசலை மட்டும் கொடுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சாங்க. மது ஹராம்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்திலிருந்து தவிர்த்தாங்க. இவர் அது சொல்லலாம் இல்லைங்க, நாட்டு மக்களுக்கு நலநாடக்கூடிய ஒரு தலைவர் வேணும் தானே. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பிரச்சாரம் உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை. நம்ம நினைக்கிறோம்ல தாவா பண்ணிக்கிறது ஏதோ தௌஹீது இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அது முதல்ல அடிப்படை நம்ம ஈமானிய இஸ்லாத்தில் உள்ளது. ஆனா நாட்டு மக்களுக்கே சிறந்தது, உலகத்தார்களுக்கே அது சிறந்தது. அகிலத்தாருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டுதல்ங்கிறத இன்னைக்கு அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்மளால. ஏன்னா நம்ம 2% தானே இருக்கோம். தமிழ்நாட்டில் கணக்கு எடுத்துக்கிட்டா 100க்கு 20 பேர் தானே இருக்கும். இந்தியாவே அப்படித்தானே இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய செய்தி நம்ம வாட்ஸ்அப்லேயே சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம வாட்ஸ்அப்ல ரசூலுல்லாஹி அன்னலாரின் அலைஹி உபதேசம் இறுதி பெறுன்னு பரப்புனா போதுமா? இப்பதானே களம் இறங்கணும். நமக்கு நாம நம்ம தெருவில் சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? நம்மளை சுற்றி சகோதர சமுதாயத்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வட்டி வாங்காத அப்படி ஒரு ஆளை நீங்க உருவாக்கி காட்டுங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நான் வட்டியா வாங்கி என் சொந்தத்தை நெல்லையில தீக்குளிக்கலாம் நான் இழந்துட்டேன். ஒரு அழகான உபதேசம் பண்ணீங்க, காசு தர்மத்துக்காரங்க நம்மளை சொன்னாங்கன்னா வட்டி இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்குமாங்க. அங்கதானங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்தாங்க ஒரு குடும்பத்தோட, நெல்லையில போய் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த மாதிரி குடும்பங்கள்லாம் இன்னைக்கு பாதுகாக்கப்படுது, வட்டியே போக மாட்டோம். அவங்களுக்கு ஹலால் ஹராம்னே தெரியாது. பொருளாதாரத்தை நசுக்கு இருக்கிறதே அவங்களால உணர முடியாது. அதை உணர வச்சோம்னா பாயிண்டா நம்ம இது எங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நம்ம தானே சொன்னோம். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு தூதரா வரப்போறாரு. அன்புக்குரியவர்களை யோசிச்சு பாருங்க. அந்த அழைப்பு பணி தான் நம்மளை மிகப்பெரிய உச்சத்துக்கு மறுமையில நபிமார்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்களோட உட்கார நம்ம கேட்கிறோம், ஆசைப்படுறோம். அல்லாஹ்வுடைய தூதரோடு உட்காரணும் அப்படின்னு வழியை செய்யுங்க, தூதர் செஞ்ச பணியை செய்யுங்க. அப்படி செஞ்சுதான் போய் உட்கார முடியும். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து மொபைல்லையும் டிவிலையும் நேரத்தை வீணடிக்காம மறுமைக்கு பதில் சொல்லணும். மறுமையில் நம்ம வெற்றி பெறணும்னா அழைப்பு பணிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் நல்ல ஒரு வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.